ஆடி மாதம். ஆடி மாசம்னாலே அம்மனுக்கு உகந்த மாசம்னு சொல்லுவாங்க. எல்லா நாளுமே அம்மனுக்கு உகந்த நாள் தாங்க. அம்மன வழிபடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே நம்ம முதல் சொல்லக்கூடிய வார்த்தை அம்மான்னு தான் சொல்லுவோம். அத நம்ம பெத்த அம்மாவா நம்ம சொல்லுவோம். ஆனா, அதுக்குள்ள பெத்த அம்மாவா நமக்கு ஒரு அனுகிரகமா நம்மளுக்கு சேருது. சாட்சாத் அந்த ஆதி பராசக்தி தாங்க. சிவனின் பாதியானவங்க தாங்க நமக்கு அம்மாவாகவும் எல்லாவாவும் நமக்கு இருந்து நம்மளை வழி நடத்துகிறாங்க. அப்படி ஒரு அற்புதமான இந்த சிவசக்தி, இந்த சக்திக்கு நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டாலே போதுங்க. ரொம்ப நம்பிக்கையோடு நம்ம அவங்க மேலே இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்மக்கிட்ட வராது. ரொம்ப அற்புதமான சக்தி நமக்குள்ளே நம்ம உணரலாம். நமக்கு எந்த ஒரு நோய் வந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமோ கவலையோ நமக்கு சோதனை வந்தாலும் சரிங்க, அம்மா என்னை நீ பார்த்துட்ருக்கேன்னு நான் நம்புகிறேன். உன்னால் எனக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும், எந்த ஒரு கெடுதலும் எனக்கு வராமல் நீ காப்பாற்றுவேன்னு நம்ம நம்பிக்கையோடு அந்த அம்மாவை நினச்சாலே போதும். அந்த ஒரு கணமே நமக்கு விடுதலை கொடுப்பாங்க. எல்லா கஷ்டத்தில் இருந்து நம்மளை விடுவிச்சு நம்மளை நிம்மதியாக வாழ வைப்பாங்க நம்ம தாய். அப்படி ஒரு அற்புதமான தாய் கோயிலுக்கு நம்ம போனோம்னா, நம்ம சிவசக்தி தாய் பெண் ரூபத்தில் தான் வருவாங்க. எல்லா பெண்மணிக்குள்ளேயும் நம்ம சக்தி தாயார் இருப்பாங்க. அதனால் நம்ம எல்லா பெண்மணிகளையும் நம்ம சரி சமமாக மதிக்கணும். ஒருத்தரவங்களை உயர்த்தியும் ஒருத்தரவங்களை தாழ்த்தியும் நம்ம பார்க்கவே கூடாது. ஏன்னா தட்சன் அந்த யாகத்துக்கு போய் தான் நம்ம தாட்சாயணி தாய் ரொம்ப மன உடஞ்சி வராங்க. தட்சன் ஒரு தந்தையாக இருந்தாலும் யாகத்துக்கு கூப்பிடலை தாட்சாயணி தாயை. ஏன்னா அவங்க சிவன் தந்தையை அவரோட அனுமதி மீறி கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதனால் எல்லாரையும் யாகத்துக்கு கூப்பிட்டவர் இவங்கள மட்டும் கூப்பிடாமையே விட்டுடுறாரு. சிவன் தந்தை சொல்கிறாரு, கூப்பிடாத இடத்துக்கு நீ போனால் உனக்கு மரியாதை கிடைக்காது அப்படின்னு. அதையும் மீறி அவங்க போகிறாங்க. அவங்களுக்கு அங்கே மரியாதையும் கிடைக்கல. மரியாதை கிடைக்காம ரொம்ப அவங்க மனம் உடஞ்சி இருக்கிறது ஒரு சூழ்நிலை நம்ம தாய்க்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. அதை மாதிரி நம்ம பெண்மணிகளை நம்ம மதிக்காமல் இருந்தோம்னா அது நம்ம சிவசக்தி தாய் அனுமதிக்கவே மாட்டாங்க. நம்ம லோகமாக தான் அனுமதிக்கவே மாட்டாங்க. அதனால் சிவசக்தி ரூபம் தான் எல்லா பெண்களும். நம்ம எல்லா பெண்களையும் சரிசமமாக மதிக்கணும். அவங்கள நம்ம போற்றணும், புகழணும். என்றென்றைக்குமே நம்ம அவங்க மனசு நோகாமல் நம்ம நடந்துக்கணும். ஓம் சக்தி தாயே போற்றி, லோக மாதாவை போற்றி, பரமேஸ்வரியே போற்றி, சிவனின் பாதியே போற்றி, என் சிவசக்தியே போற்றி. ஓம் சக்தி, ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம்.